So in the lower left corner of the window screen is the start button. So start button அப்படினு எடுத்துட்டோம்னா விண்டோவோட டெஸ்க்டாப்ல லோயர் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற அந்த பட்டன் தான் வந்து ஸ்டார்ட் மெனு சொல்றோம். That is start button. When you click on the start button, the start menu will appear. Using the start menu, we can start any applications. நம்ம கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுனாலும் நம்ம ஸ்டார்ட் பட்டன் மூலமா தான் போக போறோம். ஸ்டார்ட் பட்டன் எங்க இருக்குன்னா லோயர் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது மூலமா நமக்கு அந்த கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் இருக்க எல்லா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி சூஸ் பண்ணலாம்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா வர அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறது மூலமா. ஸோ ஸ்டார்ட் மெனு இதுதான் நீங்கள் பார்க்குறது. Next, taskbar. At the bottom of the screen is horizontal bar called the taskbar. So taskbar அப்படினா horizontal bar எங்க இருக்குன்னா bottom of the screen. அது டெஸ்க்டாப்ல ஸ்கிரீனோட பாட்டம்ல இருக்கிற அந்த பார் horizontal bar தான் நம்ம taskbar சொல்றோம். This bar contains from left to right. So அந்த left to rightல என்ன இருக்கு பார்த்தா start button இருக்கும், shortcuts to various programs இருக்கும், minimized programs இருக்கும், and in the extreme right corner you can see the system tray, that is consists of volume control, network and data, that is the network, date and time, etc. So next to the start button is a quick launch toolbar which contains task for frequently used applications. So இப்போ task bar அப்படினு ஹரிசாண்டலா பாட்டம்ல இருக்கிற ஸ்கிரீனோட பாட்டம்ல இருக்கிற ஹரிசாண்டல் பார் task bar சொல்றோம். இந்த task barல this bar contains from left to right. Left to right இருக்கும், start button இருக்கும், shortcut icons இருக்கும், that is shortcut இருக்கும், shortcut to various programs இருக்கும், minimized programs இருக்கும். So in the extreme right corner என்ன இருக்குன்னா date and time இருக்கும், volume control இருக்கும், network இதெல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் அடுத்து இருக்க அந்த பாருக்கு பேர் குயிக் லான்ச் பார். இதில் என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸ் இருக்கும், தட் இஸ் அப்ளிகேஷனோட ஐகான்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே குயிக் லான்ச் டூல் பார் இது எங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் பட்டனுக்கு நெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த குயிக் லான்ச் பார். ஸோ இதில் எது பார்த்தீங்கன்னா ஈன்றது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் தான் வந்து நம்ம ப்ரெசென்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட். ஸோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ டாஸ்பார் என்ன ப்ரெசென்ட் ஆகுன்னு பார்த்துங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம், வால்யூம் கண்ட்ரோல், இந்த நெட்வொர்க் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணிருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐகான்ஸோட சிம்பிள். Next one is computer icon. By clicking on this icon, the user can see the disk drivers mounted in the system. என்னென்ன டிரைவர் எல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது மூலமானா கம்ப்யூட்டர் ஐகான். In Windows XP, this icon is called My Computer. In Windows 8, 10 is called This PC. ஸோ அப்போது இந்த ஐக்கானுக்கு ரெண்டு நேம் இருக்குது. ஒன்று மை கம்ப்யூட்டர், இன்னொன்று திஸ் பிசி. மை கம்ப்யூட்டர் எப்போ சொல்லணும்? விண்டோஸ் எக்ஸ்பியில், விஸ்டாவில், விண்டோஸ் 7ல் கூட நம்ம என்ன பார்ப்போம்? மை கம்ப்யூட்டர் ஐக்கான் பார்ப்போம். ஆனால் விண்டோஸ் 8 and 10ல் இந்த ஐக்கான் நேம் திஸ் பிசி. The functionality of the icon, that is computer icon, remains same in all versions of Windows. So functionality ஒன்றா தான் இருக்கும், பட் நேம் மட்டும் டிஃபராக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் மை கம்ப்யூட்டர் ஐக்கான். விண்டோஸ் எக்ஸ்பியில், 7ல், 8 and 10. 8 and 10ல் வந்து திஸ் பிசி அப்படின்ற நேமில் இருக்கும். மீதி இருக்கிற வேர்ஷன்ஸ் எல்லாமே சேம், அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும், நேம் மட்டும் டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணலாம், எப்படி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நோ தட் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண ஒரு புல்லப் மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் நம்ம அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறோம். Most of the application installed on your computer are available through the start menu. Depending on the system setup, the application in the start menu varies. To start an application, click the start button and then point to all programs. The program menu appears. Point to the group that contains the application you want to start and then click the application name. So
ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம், ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் எந்த ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோமோ அதனோட நேமில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் அப்ளிகேஷன், ஸ்டார்ட் மெனு, ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணுச்சுன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த பேக்கேஜுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட் வேர்டை கிளிக் பண்ணுறோம். யூ கேன் ஆல்சோ ஓப்பன் அன் அப்ளிகேஷன் பை கிளிக்கிங் ஆன் த ரன் ஆன் தி ஸ்டார்ட் மெனு. ஸோ இது ஒரு மெத்தட் என்ன பார்த்தோம்னா, ஸ்டார்ட் பட்டனில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் அந்த அப்ளிகேஷனோட நேமை கிளிக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் ரன் அப்படின்ற அந்த மெனு மூலமாக இது எங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் மெனுக்குள்ளே இருக்குது. ஸோ ரன் அப்படின்ற கமெண்ட் பாருங்கள், ஸ்டார்ட் பட்டனில் ரன் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். ஆர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா நோட்பேட், எக்ஸல், சிஎம்டி. ஸோ இதில் நமக்கு இந்த பர்டிகுலர் அந்த நேமை செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா சிஎம்டின்னு டைப் பண்ணலாம், இல்லை எக்ஸல் டைப் பண்ணலாம், இல்லை நோட்பேட் டைப் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். டு குவிட் a application, click close button that appears in the right. You can also quit an application by clicking on a file exit on file close option in Windows 7. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், ரெண்டு மெத்தட். ஒன்று ஸ்டார்ட் பட்டன் மூலமாக, இன்னொன்று ரன் கமாண்ட் மூலமாக. ஸ்டார்ட் பட்டன் மூலமாக ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணோன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் நமக்கு என்ன லிஸ்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன ஓப்பன் ஆகும்னா என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதில் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ரன் கமாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு அந்த அப்ளிகேஷனோட நேமை டைப் பண்ணுறோம், ஆர் அது லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த காம்போ பாக்ஸில் இருக்கு, செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இது ஓப்பன் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்ற அந்த பட்டனை ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுறோம், தட் இஸ் ரெட் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுறோம். அப்படி இல்லை ஃபைல் க்ளோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், இல்லை ஃபைல் எக்ஸிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஃபைல் க்ளோஸ் ஆப்ஷன் எங்கே இருக்கணும்னா Windows 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட். மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்ததாக ஒரு ஃபைலை எப்படி மேனேஜ் பண்ணுறது. மேனேஜ்னா கிரியேட்டு, ரீநேம் அண்ட் தென் மூவ் பண்ணுறது, அதான் பார்க்க போகிறோம். யூ கேன் மூவ், காப்பி, ரீநேம், டெலீட் அண்ட் சர்ச் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பை யூசிங் சம் கமாண்ட்ஸ் ஆர் சம் மெனுஸ். ஸோ என்னென்னா பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. கிரியேட்டிங் ஃபோல்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலாம், மெத்தட் 1 என்ன சொல்லுது பார்க்கலாம். ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐகான், ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐகான், open the drive where you want to create a new file or there is new folder. Select on the particular drive, click on the file, new folder. These are the steps to be followed to create a folder by using method 1. So computer icon நம்ம கிளிக் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே எந்த டிரைவில் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த டிரைவை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஃபைல் மெனு போகிறோம், நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஃபோல்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். The folder will be created with the name by default new folder. A new folder is created with the default name new folder. Type in the folder name and press enter key. So அப்போ இன்ஸ்டண்டா ஷோ ஆகுற அந்த நியூ ஃபோல்டர் அப்படின்னு நேமில் நீங்கள் எந்த நேம் வேணுமோ டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் கிரியேட்டட் வித் த டிஃபால்ட் நேம். ரீநேமிங் த நியூ ஃபோல்டர் எப்படி நம்ம ரீநேம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் 2. மெத்தட் 2ல் ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணது. ஸோ இந்த டெஸ்க்டாப் ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், அதில் ஃபோல்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 2, a folder appears with the default name new folder and it will be highlighted. Type the name you want and press the enter key. The name of the folder will change. The name of the folder will change. So first நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்க்டாப் போகிறோம், டெஸ்க்டாப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், அது ஃபோல்டர் ஆப்ஷன் அதில் வர சப் ஆப்ஷன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூ ஃபோல்டர் அப்படின்ற டிஃபால்ட் நேமோடு அப்பியர் ஆகும். ஸோ இந்த நேமை நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து நியூ நேமை என்டர் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த நியூ நேம் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டரோட நேம் வந்து அப்பியர் ஆகிடும். ஸோ இது பாருங்கள். So next one is creating file. Folder எப்படி கிரியேட் பண்ணோம், மெத்தட் 1 மெத்தட் 2. மெத்தட் 1ல என்ன சொல்லியிருந்தோம்னா கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ஐக்கானுக்குள்ள அந்த டிரைவை செலக்ட் பண்ணுறோம், அந்த டிரைவ்ல இருந்து ஃபைல் மெனுவில் நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணால் டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர் வரும். அந்த நியூ ஃபோல்டர் நேமை
அதாவது டிஃபால்ட் நேமை மாற்றிட்டு நம்ம நேமை கொடுத்துக்கிறோம். இது மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன சொல்லியிருந்தோம், டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணால் ஒரு புல்லப் மெனு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனுவில் நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மீதி ரிமைனிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே மெத்தட் 1ல் என்ன பார்த்தோமோ அதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது நோட் பேடில் சொல்லியிருக்கோம் சார். வேர்ட் பேட் இஸ் அன் இன்பில்ட் வேர்ட் ப்ராசஸர் application in Windows OS. Windows OSல inbuilt word processor application தான் இது WordPad to create and manipulate the text documents. ஒரு text document create பண்ணதுக்கும் manipulate பண்ணதுக்குமான ஒரு default application தான் வந்து WordPad. In order to create a file in WordPad, you need to follow the steps to be given below. Click the start button, all programs, accessories, WordPad. runல போயிட்டு WordPad டைப் பண்றோம். ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணுறோம், ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம், அதில் அக்சரி செலக்ட் பண்ணுறோம், அதில் வேர்ட்பேட் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணால் ரன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வேர்ட்பேட் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ வேர்ட்பேட் விண்டோ வில் பி ஓப்பன் லைக் திஸ். ஸோ டைப் த contents in the workspace and save the file using the file save option or Control S. ஸோ இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒயிட் ஏரியாவில் நமக்கு என்ன கண்டென்ட் டைப் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலில் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைல் மெனுவில் போயிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், ஆர் Control S கொடுக்கலாம். சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் அப்படி கொடுத்தோன்னா நமக்கு ஓப்பன் ஆகிற டயலாக் பாக்ஸ் நேம் என்ன, சேவ் ஆக்ஸ். அதில் எந்த ட்ரைவில் சேவ் பண்ண போகிறோம், என்ன நேமில் சேவ் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு சொல்லி கொடுக்க போகிறோம். 3 ஆப்ஷன்ஸ். இந்த டயலாக் பாக்ஸ் select the location where you want to save and file by using look in drop down list box. ஸோ அந்த ஃபைலை கொடுத்துட்றோம். டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் இன் ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபைல் நேமை கொடுத்து டைப் பண்ணி சேவ் கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணதுன்னு பார்த்தோம். அடுத்து அந்த ஃபைல் அண்ட் ஃபோல்டரை எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். டு ஃபைண்ட் எ ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ், கிளிக் த ஸ்டார்ட் பட்டன். The search box appeared at the bottom of the screen. That is at the bottom of the start menu. Start menuல நமக்கு இருக்கிற அந்த பட்டனை பார்க்குறோம், அது ஸ்டார்ட் பட்டன். டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் ஆர் த ஃபோல்டர் யூ வாண்ட் டு சர்ச். எந்த ஃபைலையோ எந்த ஃபோல்டரையும் சர்ச் பண்ண போறியோ அந்த நேம் கொடுக்குறோம். ஈவன் இஃப் யூ கிவ் த பார்ட் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேம், இட் வில் டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஸ்டார்டிங் வித் த ஸ்பெசிஃபைட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபைலோட அருண் அப்படின்ற ஃபைல் தேடணும்னு நினச்சேன்னா நான் ஏஆர் டைப் பண்ணாவே அந்த நான் டைப் பண்ண 2 லெட்டரோட எந்த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸில் மேட்ச் ஆகுது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். The files or the folders with the specified names will appear. If you click that file, it will directly open that file or the folder. So இப்போ அந்த ஃபைலையும் ஃபோல்டர் எப்படி சர்ச் பண்ணலாம், ஸ்டார்ட் பட்டனில் பாட்டமில் இருக்கிற அந்த சர்ச் ஐக்கானில் டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த சர்ச் ஐக்கான பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் எந்த ஃபைலையோ எந்த ஃபோல்டரையோ சர்ச் பண்ண போகிறீங்களோ அதோட நேமை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அது நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்காக கொடுத்த டைப் அந்த நேமோடு எந்த ஃபைல் ஃபோல்டர் நேம் மேட்ச் ஆகுதோ எக்ஸாக்டாக அந்த நேம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த நேம்லேருந்து பை கிளிக்கிங் ஆன் பர்டிகுலர் file or folder, it will be open on the screen. There is another option called see more result which appears above this search box. If you click it, it will lead you to search a result dialog box where you can click and open the file or folder. So இது பாருங்க, finding a file or folder start buttonல கீழே லாஸ்ட்ல இருக்க பாருங்க சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானில் என்ன பண்ணுறோம், ஃபைலையோ ஃபோல்டரே டைப் பண்ணுறோம். டைப் பண்ண அதுக்கு ரெலவெண்ட்டான எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் மேலே நமக்கு லிஸ்ட் வியூவில் கிடைக்கும். ஸோ அந்த எந்த ஃபைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். கிளிக் கம்ப்யூட்டர் ஐக்கான் ஃப்ரம் த டெஸ்க்டாப் ஆர் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு. The computer disk drive screen will appear at the top right corner of that screen. There is a search box option. Type the name of the file or folder you want to search. Even if you give the part of the file or folder name, it will display a list of files or folders starting with a specified name. Just click and open that file or folder. So இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பட்டன் மூலமாக சர்ச் பண்ணது இல்லாமல் இப்போ கம்ப்யூட்டர் ஐக்கான் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் ஐக்கான் ஓப்பன் பண்ணது மூலமாக நமக்கு டாப் ரைட் கார்னரில்
டாப் ரைட் கார்னரில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானில் இருக்க பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் எந்த ஃபைலையோ எந்த ஃபோல்டரையும் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதனுடைய ஃபுல் நேமை கொடுக்கலாம், இல்லை பார்ட் நேம் கொடுத்தாலும் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற அந்த ஃபைல் அண்ட் ஃபோல்டரை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஸோ ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆஃப் ஃபோல்டர்ஸ். ஸோ இப்போ சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், 2 விதமாக பார்த்தோம். ஒன்று ஸ்டார்ட் பட்டனில் சர்ச் பாக்ஸ் அந்த சர்ச் ஐக்கானில் பண்ணலாம், அப்படின்னா கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஏற்கனவே இருக்கிற ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னா ஃபைல் மெனு, ஓப்பன் ஆப்ஷன். The most common way to opening a file or folder is to double click on it. ரொம்ப பாப்புலரான ஸ்டெப்ஸ் என்ன பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ஐக்கானையே இல்லை அந்த பர்டிகுலர் ஃபைல் மேலே டபுள் கிளிக் பண்ணாவே அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரீநேமிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர், ஒரு ஃபைல் எப்படி ரீநேம் பண்ணலாம் பார்த்தோன்னா மெத்தட் 1, செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் தட் யூ வாண்ட் டு ரீநேம். எந்த ஃபைலையோ ஃபோல்டரையோ ரீநேம் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைலையோ ஃபோல்டரையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபைல் மெனுவில் போயிட்டு ரீநேம்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ரீநேம் கொடுத்த உடனே இப்போ நியூ நேமை என்டர் பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ நேம் வந்து என்ன ஆகும்னா அப்பியர் ஆகிடும் நீங்கள் கொடுத்த ஃபைலுக்கோ ஆர் ஃபோல்டருக்கும். மெத்தட் 2, யூசிங் த ரைட் கிளிக் பட்டன், தட் இஸ் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். ஸோ எந்த ஃபைலையோ எந்த ஃபோல்டரையும் நீங்கள் ரீநேம் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலோட ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் மவுஸ் பட்டன் ஓவர் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். செலக்ட் த ரீநேம் ஃப்ரம் த பாப்அப் மெனு. ஓப்பன் ஆகிற பாப்அப் மெனுவில் என்ன பண்ணுறோம், ரீநேம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரீநேம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் த நியூ நேம். To finalize the renaming operation by press enter. So okay நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், enter press பண்ணிக்கிறோம். Shows the folder, new folder is renamed as C++. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் C++ அப்படின்னு பேர் மாற்றிருக்குமா, அது வந்து ஃபஸ்ட் எப்படி இருக்கும், நியூ ஃபோல்டர்னு இருக்கும். இப்போ நான் enter press பண்ண உடனே இன்றைக்கி C++ அப்படின்ற நேமாக மாறிடும். Method 3, select the file or folder you wish to rename. Press F2 or click over the file or folder. Surrounding rectangle will appear around the name. Type in the name, that is type in the new name. To finalize the rename operation, press enter. So இப்போ third option என்ன பண்ணிருக்கோம், F2 கீயை press பண்ணுறோம். மீதி எல்லா ஸ்டெப்ஸும் சேம் தான். இப்போ நியூ நேம் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த நியூ நேம் வந்து அப்பியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபைல் ரீநேம், நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் கீழே ரீநேம், அதுக்கு அடுத்தது F2 ஃபங்க்ஷன் கீழே ரீநேம்.